அம்மா என் கண்ணாடி பார்த்தீங்களாம்மா கண்டே பிடிக்க முடியல, ஒன்றுமே தெரிய மாட்டேது, எல்லாம் பிளர்ராக தெரியுது. எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டியாடா? நிச்சயமா? உன் தலைமையில தேடினியா? வணக்கங்க. விடியற் காலத்து வெளுப்பை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நேற்றைய தினத்துல ஆஸ்ட்ரோனாமிக்கல் டான், அதாவது வானியல் விடியலை குறித்து நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போற நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட்டிக்கல் டான் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது கடல் விடியல். இந்த நிலையில சூரியனுடைய கதிர்கள் பூமியின் மேல 12 டிகிரி ஆங்குலேஷன்ல வீசுகிறது. இந்த வெளிச்சம் வரும் பொழுது நிறைய பொருட்கள், நிறைய காரியங்களை நீங்க தெளிவா டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும். அதாவது தண்ணி மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க, ஆனா அது தண்ணி தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகுறது இந்த வெளிச்சத்துல தாங்க. சிம்பிளா சொல்ல போனா நிறைய பிளரான விஷயங்கள், நிறைய தெரியாத விஷயங்கள் கன்ஃபார்ம்டா தெரிவதற்கு இந்த வெளிச்சம் தான் உதவி செய்கிறது. இந்த 2025ல விசேஷமாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையில இருக்கிற நிறைய தெளிவற்ற சூழ்நிலைகள், பிளரா இருக்கிற கிளாரிட்டி இல்லாத சூழ்நிலைகளை தெளிவாக்க அவர் ப்ராமிஸ் பண்றாருங்க. அதனாலதான் இந்த விடியற் காலத்து வெளிச்சம் உங்களுக்குள்ள எழும்போம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ப்ராமிஸ் பண்றாரு. இதுவரையில் நீங்கள் காணாத விஷயங்களை பார்ப்பீங்க அப்படிங்கிற பிளெஸிங்கோட கூட சேர்ந்து இந்த ஆண்டு நிறைய தெளிவற்ற சூழ்நிலைகளை கர்த்தர் உங்க வாழ்க்கையில தெளிவாக்க போகிறார் அப்படிங்கிற பிளெஸிங்கோட கூட இந்த 2025 ஆரம்பிக்கலாம். Have a nice day. God bless you.